இந்தியா தமிழ்நாடு 2024 காத்திருப்பது சாதனைகளா சவால்களா? வருஷம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த வருஷமா இருக்க போகுது. G20 மாநாட்டுக்கு தலைமையேற்றது. சந்திரயான் 3 நிலவோட தென் துருவத்துல நிலைநிறுத்தப்பட்டது. தேர்தல் முடிவுகள்ல பெரும்பான்மையோட அரசுகள் ஆட்சி அமைக்கிற சூழல் உருவானதுன்னு இந்திய அளவுல கவனிக்கத்தக்க விஷயங்களும், தமிழ்நாடு அளவுல உலகக்கோப்பை ஹாக்கி தொடர நடத்தினது, மாநில அளவுல தொடங்கின திட்டங்கள் இந்திய அளவுல பல மாநிலங்கள்ல பின்பற்றப்பட்டதுன்னு கவனிக்கத்தக்க விஷயங்களா இருக்கிற நிலையில இந்தியாவுக்கு ஒடிசா ரயில் விபத்து, புதிய நாடாளுமன்றத்துல பாதுகாப்பு விதிமீறல்கள் நடந்தது, தமிழ்நாட்டுல சென்னை பெருமழை, தென் மாவட்ட வெள்ளம்னு படிப்பினைகள் கற்க வேண்டிய நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. அதே மாதிரி 2024 ஆண்டுலையும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல்வேறு சாதனைகளும் சவால்களும் காத்திருக்கு. இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் 2024 காத்திருக்கும் சவால்கள் என்ன? இந்தியா புத்தாண்டில் நிகழ்த்தவிருக்கும் சாதனை என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2024 ஆண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஆண்டு. இந்தியால அடுத்த 5 வருஷத்துக்கு யார் ஆட்சியை வழிநடத்த போறாங்க அப்படிங்கிறதுக்கான பொது தேர்தல் நடக்க இருக்கு. இந்தியால தொடர்ச்சியா 3வது முறையா பாஜக ஆட்சி அமைக்குமா, எதிர்கட்சிகள் கூட்டணி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில இந்திய மக்கள் எழுத இருக்காங்க. அதோடு சேர்த்து காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் நடக்குமாங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவோட தேர்தல் முடிவுகளை உலகமே எதிர்நோக்கி காத்திருக்கு. ஆசிய நாடுகள் பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவிச்சப்ப இந்திய பொருளாதாரம் மட்டுமே வளர்ச்சிக்கான பொருளாதாரமா இருந்துச்சு. இந்திய பொருளாதாரம் உலக நாடுகள் அளவுல முதல் 3 இடங்களுக்குள்ள முன்னேறுவதற்கான முன்னெடுப்பு தொடரப்பட்டு வரதா சொல்லப்படுது. இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகரதாவும் சொல்லப்படுது. விண்வெளி ஏற்றுமதியில இந்தியா தன்னோட தரத்தை மேம்படுத்துற பணிகள் அதிகப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் சொல்லப்படுது. வளர்ச்சிக்கான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒடிசா ரயில் விபத்து போன்ற விபத்துக்கள் நடக்காம இருக்கிறதுக்கான உள்கட்டமைப்புகள் வசதியை மேம்படுத்துறது, நாடாளுமன்றத்துல பாதுகாப்பை உறுதி செய்யறது, வடகிழக்கு மாநிலங்கள்ல அமைதின்னு பல விஷயங்களை அட்ரஸ் பண்றதும் சவால் நிறைஞ்சதா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்களை கவனத்துல இந்தியா எடுத்துக்கணும்னும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. நாடாளுமன்ற தேர்தல்ல மத்தியில இருக்க மாதிரியே தமிழ்நாட்டிலையும் தன்னோட ஆட்சிக்கான மதிப்பீடா திமுகவும், கட்சியோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருந்து அதிமுகவும் இந்த தேர்தலை எதிர்கொள்றாங்க. தமிழ்நாடு இந்த வருஷத்துல நடத்த இருக்க உலக தொழில் முனைவோர் மாநாடும் அது மூலமா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் கவனம் பெறும்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசால கொண்டு வரப்படுற திட்டங்கள் மற்ற மாநிலங்கள்ல பின்பற்றப்படுது. காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து போன்ற திட்டங்கள் 2024 தேர்தல்ல தேசிய அளவிலையும் இடம்பெறலாங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிக்க தமிழ்நாடு காரணமாக இருந்திருக்கு. அதே சமயம் நீர் மேலாண்மையில சிறந்து விருது வாங்குற நேரத்துல சென்னை வெள்ளம், மழை காலங்கள்ல எல்லா மாவட்டத்தோட நீர் வழித்தடங்கள்ல வெள்ளத்தால பாதிக்காத வண்ணம் கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டிய அவசியம் 2024 முதல் சவாலா இருக்கும்னு சொல்லப்படுது. கடலில் CPCL எண்ணெய் கசிவு, கோரமண்டல் ஆலையிலிருந்து அமோனியா வாயு கசிவு போன்ற தொழிற்சாலை விபத்துக்கள், விதிமீறல்கள் கண்டிக்கப்பட்டு நெறிப்படுத்தப்பட வேண்டுங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. இந்தியா எந்த அளவுக்கு சர்வதேச விஷயங்கள்ல முக்கியமான நாடா வலம் வந்துச்சோ அதே அளவிலான முக்கியத்துவம் 2024 இந்தியாவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. உக்ரைன் ரஷ்யா போர்ல அமைதி பேச்சுவார்த்தை தான் தீர்வுன்னு இந்தியா சொன்னதை எல்லா நாடுகளும் ஏற்க தொடங்கினாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன போர்லையும் இந்தியா மனித உரிமை மீறல் நடக்க கூடாதுன்னு சொல்லி
தன்னோட நிலைப்பாட்டை போருக்கு எதிரானதா வச்சிருக்கிறது உலக நாடுகளுக்கு வலு சேர்க்கிற விதமா அமையும்னு சொல்லப்படுது. சுகாதாரம் தொடர்பா இந்தியா எடுக்கிற முன்னெடுப்புகளை உலக சுகாதார அமைப்பு வரவேற்கிற விதமா அமைகிறது கவனிக்க வேண்டியதா இருக்கு. அயோத்தியில ராமர் கோவில் திறக்கப்படுற நிகழ்வும் சர்வதேச அளவுல கவனம் பெறும் நிகழ்வா இருக்கும்னு சொல்லப்படுது. வெளியுறவு கொள்கையில இந்தியா வலுவா இருக்குன்னு பிற நாடுகளோட தலைவர்களே புகழாரம் சூட்டின நிலையில சமீப காலமா மத ரீதியான பிரிவினைவாதிகள்னு சொல்லப்பட்ட அமைப்புகள் தொடர்பான விஷயங்கள்ல கனடா கூடையும் அமெரிக்கா கூடையும் கருத்து முரண்பட்டது சரி செய்யப்பட வேண்டிய விஷயமாய் இருக்கு. ஆசிய நாடுகளோட வலுவான பொருளாதாரமா இந்தியா இருந்தாலும் இன்னும் இந்தியால ஏழைகளோட விகிதம் எதிர்பார்த்த அளவுல குறையாததும் 2024 கவனத்துல எடுத்துக்க வேண்டிய விஷயமாய் இருக்கு. இது தவிர ஏற்றுமதி, கனிம வளங்கள், காலநிலை மாற்றம், விளையாட்டுத்துறை, வேலைவாய்ப்புன்னு பல முக்கிய துறைகள்ல இந்தியாவோட வளர்ச்சி உலக நாடுகளுக்கான தேவையா இருக்கு. 2024 ஆண்டு இந்தியாவோட வளர்ச்சிங்கிறது உலகத்தோட வளர்ச்சியை தீர்மானிக்கிறதா இருக்கும்னு கணிக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.